ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அந்த ப்ரோனவுன் ஆப்ஜெக்ட் மாதிரி செயல்படும் ஒரு சென்டென்ஸில், அதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். வாங்க என்னெல்லாம் சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மீ. இப்போ மீனா இது நம்ம ஐ மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சரியா? இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அப்போ உங்களால் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு தமிழில் பார்ப்போம். ஆசிரியர் எனக்கு உதவினார். ஆசிரியர் எனக்கு உதவினார். இப்போ இதில் ஆசிரியர்னா டீச்சர். சரியா? த டீச்சர். அடுத்தது சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்தது வேர்பு. என்னது வேர்பு? என்னது? உதவினார். இது பாஸ்ட் டென்ஸ். உதவுறதுக்கு என்னது இங்கிலீஷில் பேர்? ஹெல்ப். உதவினார் முடிஞ்சிட்டு. சரியா? அப்போ இது பாஸ்ட் டென்ஸில் ஈடி. ஹெல்ப். யாருக்கு உதவினார்? எனக்கு. இப்போ இதில் நம்ம ஐ போடலாமா? த டீச்சர் ஹெல்ப்ட் ஐ போடலாமா? ஐ போடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன வரும்? மீ. த டீச்சர் ஹெல்ப்ட் மீ. எனக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிருக்கும். மீ எதுக்கு போட்டிருக்கோம் தெரிஞ்சிருக்கும். மீங்கிறது ஒரு ப்ரோனவுன். சரியா? இது ஆப்ஜெக்டில் நமக்கு யூஸ் ஆகும். லாஸ்ட்டு தான் ஆப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட், வேர்ப், இது ஆப்ஜெக்ட். சரியா? இப்போ இந்த மீக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மீ. நாய் என்னை துரத்தியது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மீனா எனக்கு அப்படின்னு தானே பார்த்தோம். ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரியா? என்னை எனக்கு. சரியா? என்னை எனக்கு இதுக்கெல்லாம் நம்ம மீ தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனில் வரும்போது. சரியா? இப்போ என்ன எக்ஸாம்பிள்? நாய் என்னை துரத்தியது. இப்போ இதில் சப்ஜெக்ட் என்னது? நாய். அப்போ த டாக். இது சப்ஜெக்ட், என்னை ஆப்ஜெக்ட், துரத்தியது. துரத்துறது தான் இதில் வேர்ப். சரியா? இது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வேர்ப். த டாக். துரத்தியதுக்கு என்னது இங்கிலீஷில்? சேஸ் பண்ணுறது. சரியா? ஆனால் துரத்தியது முடிஞ்சிட்டு. அப்போ என்ன வரும்? சேஸ்ட். த டாக் சேஸ்ட் யாரை? என்னை. மீ. த டாக் சேஸ்ட் மீ. சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது யூ. போன வீடியோவில் யூ எதுக்கு பார்த்தோம்? இன்னொருத்தவங்கள்ட்ட ஹவ் ஆர் யூ, யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அப்படி சொல்கிறதுக்கு. இப்போ இந்த யூ எதுக்கு யூஸ் ஆகுது? ஆப்ஜெக்ட் மாதிரி, அதாவது கடைசி சென்டென்ஸோட கடைசியில் யூஸ் பண்ணுறது. நீங்கள் இதெல்லாம் நினச்சி குழம்பையே வேண்டாம். யூ சப்ஜெக்டாக வருதே ஆப்ஜெக்டாக வருதேன்னு நீங்கள் குழம்ப வேண்டாம். ஏன்னா நம்ம சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இங்கிலீஷில் உள்ள வேர்டு மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் சென்டென்ஸ் எப்படி இருக்குது, சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாங்கிறத மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் சொல்வது. இப்போ இதில் இப்படி எழுதலாமா? யூ டோல் அப்படிலாம் வராது. எடுத்தோடனே என்ன வரும்? சப்ஜெக்ட் தான் வரும். இதில் சப்ஜெக்ட்னால் என்னது? எனக்கு. அதை எப்படி நம்ம எழுதணும்? சப்ஜெக்டாக ஐ கேட்கிறதுனா உங்களுக்கு முடியுது, கேட்க முடியுது. நீங்கள் சொல்கிறது என்னால் கேட்க முடியுது. அப்போ என்ன சொல்லுவோம்? ஐ கேன். இருக்கிறதுக்கு என்னது? ஹியர். அதாவது எதாட்டி பேசலாம். ஐ கேன் ஹியர்
இதில் என்னது நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் யூ. நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. ஐ கேன் ஹியர் யூ. இல்லை சரியா? ஐ கேன் ஹியர் யூ. நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நீங்கள் சொல்கிறது என்னால் கேட்க முடியும். இதுக்கு தான் நம்ம கேன் யூஸ் பண்ணணும். ஐ கேன் ஹியர் யூ. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹிம். ஹிம் எதுக்குன்னா இது எப்போவுமே மேல் பர்சனை தான் குறிக்கும். சரியா? ஆண்களை குறிக்கிறது தான் ஹிம். ஹிம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவளுக்கு அவனை பிடிக்கும். இப்போ எப்போ வேர்பு வந்து ரெண்டாவது வரும், ஆப்ஜெக்ட் வந்து கடைசியில் வரும், சப்ஜெக்ட் தான் முதல்ல வரும். இதில் எது சப்ஜெக்ட்? அவளுக்கு அவனை பிடிக்கும். இப்போ அவள்னா நம்ம போன இதே பார்த்தோம். அவள்னா ஷீ, அவன்னா ஹீ. சரியா? அது வந்து சப்ஜெக்டில் இருக்கும்போது ஷீ, ஹீ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பார்க்குறோம். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு அவளுக்குன்னு ஷீ. சப்ஜெக்டை முதல்ல கொண்டு வந்துடணும். ஷீ அவனை பிடிக்கும். எப்போவுமே சப்ஜெக்டுக்கு அடுத்தது என்ன வரும்? வேர்பு. அப்போ இதில் வேர்பு என்னது? பிடிக்கும், லைக். சரியா? ஆனால் இப்படி நம்ம எழுதலாமா? ஷீ லைக். இப்போ முழுசாக முடிச்சிடுவோம். அவனைனா ஹிம், மேல் பர்சன். சரியா? இப்போ ஷீ லைக் ஹிம். இது சென்டென்ஸ் கரெக்டா? இல்லை. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்கும்போது, அதாவது நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. சரியா? அவளுக்கு அவனை பிடிக்கும். ஸ்டேட்மெண்ட், சாதாரண ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ஷீ வரும்போது வேர்போட எஸ் வரணும். சரியா? ஷீ லைக்ஸ் ஹிம். அவளுக்கு அவனை பிடிக்கும். ஷீ லைக்ஸ் ஹிம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹர். ஹர்னா ஒரு ஃபீமேல் பர்சனை குறிக்கிறது தான். சரியா? இதில் நம்ம ஷீன் போட்டு அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதில் ஹர்னா ஃபீமேல் பர்சன். இதே மேல் பர்சனுக்கு என்ன பார்த்தோம்? ஹிம். ஹிம்னா மேல் பர்சனுக்குரிய ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சரியா? இப்போ இதில் ஹர். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இந்த இடத்துல இந்த ஹருங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அப்போ சென்டென்ஸ் எப்படி அமையுதுன்னு பாருங்கள். அவன் அவளை கூப்பிட்டான். சரியா? இப்போ இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் இங்கிலீஷில்? அவன் தான் இதில் சப்ஜெக்ட், அவளைங்கிறது இதில் ஆப்ஜெக்ட். அப்போ அவன், ஹீ. அவளை கூப்பிட்டான். அவளை இங்கேயே போடணும், இந்த ஹரை. ஷீ ஹர் கூப்பிட்டான்னா கால். அப்போ ஹீ ஷீ கால். அப்படி வருமா? வராது. எப்போவுமே சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வேர்பு தான் வரும். இங்கே வேர்பு என்னது? கூப்பிட்டான். கூப்பிட்டான்னா கால். ஆனால் இதில் என்னது? கூப்பிட்டான் முடிஞ்சிட்டு. இது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஹீ கால்ட். இதில் யார் ஆப்ஜெக்ட்? அவள். அப்போ அவளுக்கு என்னது? ஹர். அப்போ ஹீ கால்ட் ஹர். அவன் அவளை கூப்பிட்டான். சரியா?